ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சாதம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பீட்ரூட் சாதத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 வத்தல் சேர்த்துக்கோங்க, மிளகாய் வத்தல். அடுத்து ஒரு 3 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நான் இந்த மாதிரி குட்டியாக 2 பீட்ரூட் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும். இதே மாதிரி 2 பீட்ரூட் இதே மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பீட்ரூட் சாதம் சேர்ப்புறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகுளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 வத்தல் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பீட்ரூட் இதே மாதிரி துருவுனதை நான் சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஈஸியாக குக் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் துருவி போட்டிங்கன்னா. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. பீட்ரூட் நல்லா குக் ஆகணும், அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த சாதம் அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும்.
நம்ம வந்து ஒயிட் ரைஸே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மல்லித்தழை வந்து குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா அழகாக மேலே தூவி விட்டுக்கோங்க. இது வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். இந்த மாதிரி சாதம் செஞ்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு வந்து வாரத்தில் ஒரு தடவையாச்சும் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.